hello, வணக்கம் and welcome to Box Office. ஒவ்வொரு வீக் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கக்கூடியது தான் பாக்ஸ் ஆஃபீஸ். அந்த வகையில் இந்த வீக் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம பார்க்க போகிற திரைப்படம் மின்மினி. ஹலிதா ஷமீமுடைய டைரக்ஷனில் கத்திஜாவுடைய மியூசிக்கில் வெளிவந்து வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் மின்மினி. மின்மினி படத்தினுடைய டைரக்டர் ஹலிதா ஷமீம் அண்ட் இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் எஸ்தர், அனில், பிரவீன் மற்றும் கௌரவ் நடிச்சிருக்கிறாங்க. அண்ட் இந்த படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபர் மனோஜ் பரஹம்சா மற்றும் அபிநந்தன். அண்ட் இந்த படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் காத்திஜா அண்ட் இந்த படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபர் ரேமண்ட் டிட்ரிக். அண்ட் இந்த படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி பற்றி சொல்லணும்னா, ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே க்ளோஸ் பாண்டிங்கில் இருக்கிறவங்க. அதில் ஒருத்தவங்க இல்லாமல் போகும்போது இன்னொருத்தவங்க என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துது அண்ட் அவங்க அதுக்கப்புறமா என்னெல்லாம் நடக்குது அப்படின்றது தான் படத்தினுடைய மீதி கதை. அண்ட் இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறவங்க தான் எஸ்தர். அண்ட் அதை விட முக்கியமாக ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹில் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய கான்வென்ட்டில் படிக்கக்கூடிய ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ், ஒன்று கௌரவ், ஒன்று பிரவீன். அண்ட் அவங்களுக்குள்ள க்ளோஸாக இருந்தாலும் எப்பவுமே கிண்டல் பண்ணுறது, ஏதாவது வெறுப்பேற்றுறது, இதெல்லாம் பண்ணுறதெல்லாம் வந்து பிரவீன் வந்து கௌரவ் பண்ணிகிட்ருப்பாப்பில். கௌரவ் என்ன பண்ணாலுமே பிரவீன் மேலே அவ்வளோ ஒரு அன்பு பாசத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நபர். அண்ட் ஒரு கட்டத்தில் கௌரவ் இல்லாத ஒரு தருணம் வருது. ஏன்னா அவருக்கு வந்து ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. அதுக்கப்புறம் அவர் பிரைன் டெட் ஆகுது. அதனால அவர் வந்து இறந்து போய்ட்றாரு. அண்ட் அந்த இழப்பை ஏற்றுக்க முடியாமல் தன்னுடைய நண்பன் இல்லாத ஒரு இடத்த, அதுக்கப்புறமா அந்த நண்பனுக்குள்ளே இருக்கக்கூடிய கேரக்டர், அவருடைய ஹேபிட்ஸ் எல்லாமே வந்து இந்த நண்பருக்கும் வருது. அதுக்கப்புறமா இவர் எப்படியெல்லாம் மாறுறாரு, ஒரு மாதிரி அப்நார்மலாக பிஹேவ் பண்ணுறாரு, ரொம்ப எல்லாத்தையும் பார்த்து மிரண்டு ஓடுறது. அண்ட் அவர் ஃப்ரெண்ட் என்னெல்லாம் பண்ணுவாங்களோ அவருடைய டேலண்ட் எல்லாமே கூட இவருக்கு வந்து கிடைக்கிது. ஸோ அதுக்கு அடுத்த கட்டமாக ஏதோ ஒரு இடத்த விட்டு இந்த இடத்த விட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கான ஹீலிங்கை அவரே தேடி ஓடுறக்கூடிய இடமா லடாக் வந்து இருக்குது. அண்ட் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, எஸ்தர் அவங்களுக்கு வந்து ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கும். அண்ட் அந்த ஹார்ட் ப்ராப்ளம் வந்து சரிப்படுத்துகிற விதமாக அவங்களுக்கு வேறு ஒரு நல்ல ஹார்ட் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறமா அவங்க வந்து இவங்க படிச்சுக்கிட்டு இருந்த அந்த ஸ்கூல்லேயே வந்து ஜாயின் பண்ணுவாங்க. இவருடைய அப்நார்மல் ஆக்டிவிட்டி எல்லாத்தையும் பார்ப்பாங்க. ஒரு கட்டத்தில் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும், அவரை வந்து தேடி போகக்கூடியவங்க அவர் அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் நல்லா ஆகுது. அண்ட் இவங்களும் வந்து அங்கே லடாக்கில் அவரை வந்து பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப், அதுக்கப்புறமா அது லவ்வாக மாறுறது எல்லாமே ரொம்ப அழகாக காட்டியிருப்பாங்க. அண்ட் ஒரு ஸ்டேஜில் இவருடைய இறந்த ஃப்ரெண்டும் அண்ட் எஸ்தருக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு கனெக்ஷன், அண்ட் எஸ்தருக்கும் பிரவீனுக்கும் இருக்கக்கூடிய கனெக்ஷன், இது எல்லாத்தையும் ரிவீல் பண்ணக்கூடிய அந்த சிச்சுவேஷன், அந்த இன்சிடென்ட் ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கப்புறமா வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஆக்ஷன் பிளாக்கு, கமர்ஷியல் ஃபேக்டர் அப்படியெல்லாம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப நார்மலாக போகக்கூடிய ரொம்ப ஒரு ப்ளசண்ட்டான ஒரு படம் சொல்லலாம். ஏன்னா ஃபுல் லடாக் அப்படின்னா செகண்ட் ஹாஃபாக இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து அந்த ஹில் ஸ்டேஷனாக இருக்கட்டும், லொக்கேஷன் ரெண்டுமே வந்துட்டு அவ்வளோ அழகாக அமைஞ்சிருக்குது. அண்ட் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாகவும் வந்து மனோஜ் பரஹம்சாவும் சரி, அபிநந்தனும் காட்டியிருப்பாங்க. அண்ட் இந்த படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபர் மனோஜ் பரஹம்சா தான் இந்த படத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் கத்திஜா ஏரமான அவங்களுடைய மகள், அவங்களுக்கு ஆஸ் அ மியூசிக் டைரக்டராக இந்த திரைப்படத்தில் தான் அறிமுகமாகி இருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய மியூசிக் படத்துக்கு ஆடட் ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒர்க்கை வந்து வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ மொத்தத்தில் படத்தில் நடித்தவங்க எல்லாருமே அவங்களுடைய வேலையை கரெக்டாக பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஏலே சில்லுன்னு ஒரு கருப்பட்டி, இந்த படத்தில் டைரக்ட் பண்ண ஹலிதா அவர்களுடைய ஒர்க் எப்படி இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதே போல் தான் இந்த படமும். நீங்கள் வந்துட்டு நிறைய எக்ஸ்ட்ரா ஃபேக்டர், கமர்ஷியல்லாம் பார்த்துட்டு எதிர்பார்த்துட்டு வந்தீங்கன்னா மேபி உங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட் கிடைக்கும். அவங்களுடைய ஸ்டைலில் இந்த படத்தை மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தை தியேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.